ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வருவாளான்னு சொல்லிட்டு அந்த வழியே இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். தம்பிக்காரன் செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். டேய், கண்டிப்பாக அண்ணி வருவாங்கன்னு உனக்கு தோணுதா என்ன? என்னவோ எனக்கு தோன்றது என்னன்னா, உன்னை விட்டு ஓடினா போதும்னு ஏதோ ஓடின மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவனும் ஏற்கனவே பயத்தில் இருக்கான். இவன் இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கும் அதே தான் தோண ஆரம்பிக்குது. அப்பவும் ஹீரோ அவ ஏன்டா என்னை விட்டு ஓட போற அப்படின்னும் போது, இதை பார், உன்னோட ரூமரை நீ எதையுமே சரி பண்ணவே இல்லை, எதுக்கும் விளக்கமே கொடுக்கல, அன்னைக்கும் டவுட்டு வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, சேச்சா, ஏன் பொண்டாட்டியெல்லாம் என்னை சந்தேகப்படவே மாட்டா, எங்களை மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல் இந்த உலகத்திலேயே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ டீப்பா கொஞ்சம் பார்க்கும் போது தெரிய வருது, ஹீரோயின் இவனை பிளாக்கே பண்ணி விட்டுட்டு இருக்கான். பாத்தியா, நான் சொன்னேன்ல, எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும் அண்ணி உன்னை சந்தேகப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, அண்ணனுக்கு என் பொண்டாட்டி வேணும்டா, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு அவனை பிடிச்சி உழுக்கிறான். நேரா ஹீரோ கிளம்பி ஹீரோயினோட அப்பா அம்மாவை பாக்கிறதுக்காக போயிடுறான். இவங்க தான் அப்பா அம்மா. இவங்க ரெண்டு பேரும் இவனை பிடிச்சி செம திட்டுறாங்க. என்னதான் என் கம்பெனி நஷ்டத்துல இருந்தாலும் என் பொண்ணை நீ நல்லா வச்சு பண்ணதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஆனா அவளை கஷ்டப்படுத்திருக்க, நீ அவளை வேதனைப்படுத்திருக்க, அவளோட ஃபீலிங்ஸை எதையுமே புரிஞ்சுக்காம நீ வேலைன்னு வேலையை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கியே தவிர அவளை பத்தி கொஞ்சம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இவன் தான் ஹீரோயினோட அண்ணங்காரன். வந்த உடனே என்ன சொல்றானா, இவன் என்ன பண்ணாலும் சரி, இவன் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இவன் என்ன பண்றானோ பண்ணிட்டோம், இனிமே என் தங்கச்சி இவன் கூட அனுப்புற மாதிரி எனக்கு கொஞ்சமும் எண்ணமே கிடையாது, வெளில போட அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. ஹீரோயின் எங்க இருக்கானே தெரியல. இப்பதான் ஹீரோயினோட அண்ணங்காரன் ஹீரோயினுக்கு போன் பண்ணி, ஹீரோ உன்னை தேடி இங்க வந்தான் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அதுக்குள்ளேயே ஹீரோ இங்க நிக்கிறான். செல்லம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோக்கு செம ஷாக்கு. அடே மரியாதையா நான் காண்டாகிறதுக்குள்ள எல்லாரும் இங்க ஓடி போயிடுங்களா, அவ ஏன் பொண்டாட்டி பக்கத்துல என்னடா உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறானா. அவங்களும் பயந்துகிட்டு எல்லாரும் அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, என்ன நிம்மதியா இருக்க விடு அப்படின்னும் போது இவன் சொல்றான், நீ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஏன் இப்ப வித்தியாசமா நடந்துக்கிற, இந்த மாதிரி ஏன் கேவலமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு குடிக்கிற அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறான். இப்ப உனக்கு புரிஞ்சிச்சுல்ல நான் எப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படிதான், அதனாலதான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, தயவு செஞ்சு உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் முடியாது, நான் உன்னை மட்டும்தான் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். முதல்ல எங்க அப்பா அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா இதுல பெரிய தப்பு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஆனா என்ன நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா இல்லவே இல்லை.